வெல்கம் பேக் டு வெற்றி லா டுடே. இன்னைக்கு நம்ம நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன், ஃபேமிலி லா ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டினா கொடுத்தா அந்த கொஸ்டினை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு. நம்ம வீடியோல இப்ப ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல ஹிந்து மேல் இறந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு லெஜிட்டிமேட் சன்னு, 2 லெஜிட்டிமேட் டாட்டர். லெஜிட்டிமேட்னா அவங்களோட சொந்த பிள்ளைங்க, இல்லெஜிட்டிமேட்னா அவங்களோட கான்குபைன் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்கல்ல அவங்களோட குழந்தைங்க. கான்குபைன் ரிலேஷன்ஷிப்னா ஒய்ஃப் இல்லாத இன்னொருத்தரோட குழந்தைங்க, இன்னொரு ரிலேஷன்ஷிப் மூலமா பிறந்த குழந்தைங்க தான் இல்லெஜிட்டிமேட் சன்ல வருவாங்க. லெஜிட்டிமேட்னா ஒய்ஃபுக்கு பிறந்த குழந்தைங்க தான் வருவாங்க. இதுல ப்ராப்பர்ட்டி எப்படி டிவைட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கிளாஸ் 1 ஹையர்ஸ்ல பார்த்தோம். மதர், ஃபாதர் வரமாட்டாரு கிளாஸ் 1 ஹையர்ஸ்ல. அப்ப இங்க நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காண்டி ஃபாதர் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஃபாதர் வரமாட்டாங்க. ஃபாதர் கிளாஸ் 2ல தான் வருவாங்க. அப்ப இங்க யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி ஷேர் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 4 ஷேர் இருக்கு. யாரா இருக்குன்னா, அம்மாக்கு அந்த லெஜிட்டிமேட் சன் ஒருத்தர், 2 லெஜிட்டிமேட் டாட்டர் 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதை தான் நான் இங்க போட்டிருக்கேன். 4 ஷேர் அப்படின்னா மதருக்கு அந்த ப்ராப்பர்ட்டில 1/4 கிடைக்கும், அந்த சன்னுக்கு 1/4 கிடைக்கும், 2 டாட்டர்ஸ்க்கு 1/4 1/4, அவங்களுக்கு 2/4. அதை கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். அப்ப இவங்க எல்லாரோட ஷேரையும் ஆட் பண்ணோம்னா 4/4 வரணும். லாஸ்டா நமக்கு ஆன்சர் 1ன்னு வந்துருச்சுன்னா அந்த ஆன்சர் கரெக்ட்னு அர்த்தம். எல்லா ப்ராப்ளம்லயுமே ஆன்சர் லாஸ்ட்ல 1ன்னு வந்துருச்சுன்னா அந்த ஆன்சர் கரெக்ட்னு அர்த்தம். 1ன்னு வரலன்னா நம்ம எங்கேயோ இங்க தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஓகே, இதுலதான் இதுல நம்ம மேல என்ன எழுதணும் அப்படின்னா, செக்ஷன் 8 ஆஃப் இந்த இடத்துல சொல்யூஷனுக்கும் மேல எழுதணும். போர்ட்ல இடம் இல்லாதனால நான் போடல. செக்ஷன் 8 ஆஃப் மேல் சக்சஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்ற சொல்லிட்டு கீழே அக்கார்டிங் டு செக்ஷன் 10 கிளாஸ் 1 ஹையர்ஸ்ல இருக்க இந்த மதரு, லெஜிட்டிமேட் சன்னு, 2 லெஜிட்டிமேட் டாட்டர்ஸ்க்கு ப்ராப்பர்ட்டி ஷேர் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த ப்ராப்ளம் நம்ம எழுதணும். எழுதிட்டு நம்ம லாஸ்ட்ல ஆன்சர்லாம் சொல்லணும். கிளாஸ் 1 ஹையர்ஸ் இருக்கிறதுனால கிளாஸ் 1 ஹையர்ஸ்க்கு மட்டும்தான் ப்ராப்பர்ட்டி ஷேர் ஆகும். ஃபாதரா இருக்க கிளாஸ் 2 ஹையர்ஸ்ல இருக்க பர்சனுக்கு ப்ராப்பர்ட்டி டிவைட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணணும். இதுதான் இந்த மாதிரி மெத்தட்ல தான் நம்ம ப்ராப்ளம் எழுதணும். இதுதான் கிளாஸ் 1 ஹையர்ஸ்ல நம்ம எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ராப்பர்ட்டி ஷேர் பண்ணோம். இதே மாதிரி தான் நம்ம பிராக்டிஸ்லயுமே பண்ணுவோம். இத நம்ம கிளாஸ் 1 ஹையர்ஸ்ல நம்ம படிச்சதை மனப்பாடமா வச்சிருந்தோம் அப்படின்னா கிளாஸ் 1 ஹையர்ஸ் ப்ராப்ளம் ஈஸியா எழுதிடலாம். இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. 4 ப்ராப்ளம் நம்ம வீட்லயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம போட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம் போனோம்னா ஈஸியா இருக்கும். ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 12 மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம லா ரிலேட்டட் வீடியோஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் ஜட்மெண்ட்ஸ் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லா ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.